ஹாய் கைஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ ஒரு வீடியோக்குள்ளே போயிடலாமா? சரிவா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இந்த நிறைய பெரிய பெரிய ஆளுங்க பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியாமல் பாதி அப்படியே வந்து வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா கோயிலில் சாப்பாடு, மண்டபம், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து அதாவது வேணுங்கிற அளவுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு விட்டுருங்க. அளவுக்கு அதிகமாக சாப்பாடு வாங்கி ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி தான் சொல்ல போகிறோம். அந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஆளே இல்லாத ஒரு தீவுக்குள்ளே ஒரு மனிதன், ஓகேங்களா, ஒரு மனிதன் வந்து அதில் மாட்டிக்கிறாங்க. அங்கேருந்து அவங்களால போகவும் முடியல, ஒன்றும் முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தீவில் கீழே வந்து ஒரு நூடுல்ஸ் பாக்கெட் பார்க்குறாங்க. அந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை பிரித்து பார்த்தோன்னா உள்ளே வந்து நூடுல்ஸ் இல்லை, வெறும் மசாலா மட்டும் இருக்குது. உடனே அவனுக்கு வந்து நூடுல்ஸை சாப்பிட்ணுங்கிற ஒரு ஆசை வந்து அளவுக்கு அதிகமாகவே ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த நூடுல்ஸ் பாக்கெட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, அதான் நூடுல்ஸே இல்லையே, மசாலா வச்சு என்ன பண்ண முடியும். அதுக்கப்புறம் அப்படியே அந்த தீவில் படுத்து தூங்கிடுறாங்க. தூங்கி அடுத்த நாள் எழுந்து பார்க்குறாங்க. பறவைகளோட எச்சலாம் நிறைய பார்க்குறாங்க. அதை எடுத்து பார்த்துட்டு அதை யோசிக்கிறாங்க. இந்த பறவையோட எச்சத்தை வச்சு நம்ம நிலத்தில் இது பண்ணி வச்சோம்னா அது வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மனிதர் வந்து அந்த அடுத்த நாள் அந்த பறவையோட எச்சத்தெல்லாம் எடுத்து ஒரு சின்னதாக அந்த தீவுலேயே ஒரு இடத்த ரெடி பண்ணி அந்த எச்சத்தை வந்து அதில் விதைக்கிறாங்க. அது கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா அது அழிஞ்சி ஒரு சோளம் சில தானியங்கள் எல்லாம் நிறைய விளைஞ்சிருக்கு. அதில் அவர் பார்த்த ஃபஸ்ட்டு தானியம் என்னென்னு பார்த்திங்கன்னா சோளம். அதை பார்த்தோன்னே அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதுக்கப்புறம் அதை பெருசானதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து அதை மாவாக அரைச்சி அதுக்கப்புறம் அதில் குட்டி குட்டியாக அதை கட் பண்ணி ஒரு மாதிரி ஏதோ பிசைஞ்சு நூடுல்ஸாக பண்ணுறாங்க. நூடுல்ஸ் அந்த ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தாங்களே அந்த நூடுல்ஸ் பாக்கெட்டில் மசாலா, அந்த மசாலாவை வந்து அந்த நூடுல்ஸில் போட்டு சமைச்சு அந்த நூடுல்ஸ் அவரோட ஆசையை வந்து அந்த நூடுல்ஸை சாப்பிட்டு நிறைவேற்றிக்கிறாங்க. ஆனால் அவர் சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அவங்க கண்ணிலேருந்து தண்ணியாக வருது, அழுறாங்க, அழுதுகிட்டே சாப்பிட்றாங்க. ஏன்னா அந்த நூடுல்ஸ் ரெடி அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இவரோட கதை தான் இது. அவருடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ அதனால தான் ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வேஸ்ட் பண்ணுற ஃபுட்டை எடுத்து வச்சோம் அப்படின்னா அது இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதனால் இந்த பெரிய பணம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சாப்பாடை வாங்கிப்பாங்க, விலை உயர்ந்த சாப்பாடை வாங்குவாங்க. ஆனால் அவங்க பணம் வச்சுருக்கிற திமிருக்கு சும்மா லைட்டாக 2 பேர் சாப்பிட்டுட்டு மீதை அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. அதை வந்து ஹோட்டல்காரங்க தூக்கி டஸ்ட்பினில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் சாப்பிட்றவரெல்லாம் சாப்பிட்டுட்டு மீதி அப்படியே எடுத்து வைங்க. இல்லாதவங்களுக்கு கொடுத்தா அது நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு உதவியாக கூட இருக்கலாம். ஸோ அப்படியாவது உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும். ஓகேவா? ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.